பரதநாட்டியம் முதல்ல நம்மளுடைய கல்ச்சரில் ஒரு விஷயமாக இருந்தது. ஒரு அசைவு, ஏன்னா ஒரு மருத்துவராக இருக்கும்பொழுது அசைவு, ஒரு மூச்சு விடுறது, அதை தான் நாங்கள் முதல்ல பார்ப்போம். ஒரு அசைவு இருந்தால் தான் ஒரு மனிதன். நம்ம ஊர்லேயே அசைந்து கொண்டே இருப்பவர் நம்முடைய எம்பெருமான் நடராச பெருமான். அவருடைய நாட்டியம்தான் உலகையே இயக்கி கொண்டிருக்கின்றது. மருத்துவ ரீதியாக பார்த்தா கூட இந்த பரதநாட்டியம்ங்கிறது எல்லோரும் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஆகிடுது. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க வித்யாலாம் அப்படியே அதை ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டு அழகாக அது உயிரோட்டமாக எப்போவுமே அவங்களுக்குள்ளார அந்த நாடி ஓடிக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எங்கள் இன்னர்வில் சங்கத்திலே சேர்ந்து அருமையாக ஒரு நிகழ்ச்சியும் எங்களுக்காக செய்து கொடுத்திருந்தார். அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள்லாம் குழந்தைகளை தொடர்ந்து செய்ய வைக்க வேண்டும் பயிற்சி. ஏன்னா திருப்பியும் ஒரு 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 அடவு, இந்த அடவுக்கு பிறகு அடுத்த அடவுன்னு சொல்லும்பொழுது அவர்களுக்கு திருப்பி அந்த மனப்பாடம் பண்ணுறது எப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துகிறோமோ அந்த மாதிரி வரும். ஏன்னா நல்ல ஒரு உடற்பயிற்சி, நல்ல ஒரு மனக்கணக்கு போடுற ஒரு திறன் வரும் குழந்தைகளுக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ். ஏன்னா இப்போ ஒரு 17 வயசு வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் விட்டுடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து ஒரு சின்ன பிரேக்காக இருந்தால் கூட அவங்க தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். நாம் இருப்பது இந்த தில்லையம்பதியிலே நடராஜ பெருமானின் திருவடியின் கீழே நாம் எல்லாமே இந்த நடனத்தை கண்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அழகான அரங்க அமைப்பு, மிக அருமையாக நேர்த்தியாக கணவன் மனைவி இருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல நடராச பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நேரத்திலே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு மிக பெரிய அளவிலே உலகளவிலே அவர்கள் ஓங்கி வளர வேண்டும். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி காலங்காலமாக பரம்பரையாக அவர்கள் இந்த பரதத்தை ஒரு புனித விழாவாக எடுக்க வேண்டும். அதனை கண்டு நாம் எல்லாம் மகிழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இந்த ஊரில் பாதி பேர் குழந்தையாக பிறந்தது உங்களோட மருத்துவமனையில் தான் இருக்கும். நானும் உங்கள் மருத்துவமனையில் தான் பிறந்தேன். எல்லாருமே வழக்கமாக பிறந்த நாள் அப்படின்னா ஒரு கேக் வெட்டுறோம், நண்பர்களை போய் சந்திக்கிறோம். நம்மளுக்கு மகப்பேறு பார்த்த மருத்துவரை யாருக்குமே தெரியறதில்லை. பெற்றவங்க அவங்களுக்கு இவங்க தான் இந்த குழந்தைய ஈன்றெடுக்க உதவிய அந்த மருத்துவர்ன்றது சொல்கிறதே கிடையாது. இனிமையாவது அப்படி ஒரு பிறந்த நாள் நீங்கள் கொண்டாடும் பொழுது நீங்கள் எந்த மருத்துவமனையில் பிறந்தீங்க அந்த மருத்துவரை போய் தயவு செய்து பாருங்கள்.